அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் பலாப்பழ கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது மூணையும் போட்டு ஒரு கிரேவி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பலாப்பழ கொட்டையை வந்து தவாவில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஸ்கின் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காவாக ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் நம்ம சேர்த்துடலாம். இது பெரிய பூண்டு. ஒரு வெங்காயம், அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்தா போல், காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளி 2 மீடியம் சைஸு. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அந்த பலாப்பழ கொட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன், திக்காக. அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியும் இதில் தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிட்டு இதில் யூஸ் பண்ணலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
நம்ம பலாப்பழ கொட்டையும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மூணும் போட்ட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.